பிள்ளைகளே, உங்கள் யாவரும் இயேசு நாமத்தில் இன்றைக்கான வெற்றியின் வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கின்றேன். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது முதல் அற்புதத்தை வேதத்தில் இங்க யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த முதல் அற்புதமே ஒரு திருமண வீட்டில் நடந்தது. அந்த வீட்டிற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வீட்டில் திராட்சை ரசம் குறைப்பட்டு இல்லாமல் போய்விட்டது. அந்த நேரத்தில் இயேசுவிடத்தில் வந்து திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, 2ஆம் அதிகாரம் யோவான் எழுத சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு வேலைக்காரன் நோக்கி ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இயேசு திராட்சை ரசம் இல்லாத போது திராட்சை ரசமாய் அந்த தண்ணீரை பார்த்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ இருக்கிற பிரச்சனையை இயேசு பார்க்காம அந்த பிரச்சனைக்கான பதில் என்ன என்பதை இயேசு பார்த்தார். அதுதான் ஒரு அற்புதமான, இந்த அற்புதத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது என்னென்றால், இப்ப திராட்சை ரசம் இல்லை, ஆனா இயேசு அங்க திராட்சை ரசம் இருக்கிறதாக பார்த்தார். ஆனால் தான் தண்ணீரை பார்த்து திராட்சை ரசம் பார்த்தார். எல்லாருடைய கண்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, தண்ணீர் தான் தெரிந்தது. ஆனா இயேசுடைய கண்களில் மாத்திரம் வெறும் தண்ணீரை பார்க்காம அது ஒரு திராட்சை ரசமாய் பார்த்தார். ஆனால் தான் காணப்படுகிற அல்ல, காணப்படாதவைகளை உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதை நீங்க பார்த்து வாழாதீர்கள். எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற இயேசுவை போல அந்த திராட்சை ரசமாய் பாருங்கள். அவர் சொன்னார், இதை விசாரித்தில் கொண்டு போங்கள், பந்தி விசாரித்தில் கொடுங்கள் என்றார். அவர்கள் விசாரித்த போது அந்த வெறும் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. இயேசு பார்வையாக உங்களுடைய பார்வை என்னுடைய பார்வையா மாறட்டும். கர்த்தர் உங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமென். God bless you.